வணக்கம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுடைய நெருக்கமானவர்களால் ஏற்பட்ட அவமானம் உங்களுக்கு அதிக வேதனைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். லக்னத்திற்கு 8ஆம் இடமான அவமான ஸ்தானம் வலுப்பெறும்போது நீங்கள் மிகவும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்த நெருங்கிய நபர்களாலேயே பொது இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருந்திருப்பீங்க. உங்க தரப்பு நியாயங்களை சொல்லக்கூட வாய்ப்பளிக்காம உங்களை மட்டம் தட்டி பேசியிருந்திருப்பாங்க. இவர்களுக்காகவா நாம் இவ்வளவு செய்தோம் என்று நீங்கள் கூசி போகும் அளவிற்கு உங்களது சுயமரியாதை சிதைக்கப்பட்டிருந்திருக்கும். பிறர் முன்னிலையில உங்களை தாழ்த்தி பேசி தங்களது தன்மானத்துல கை வைத்த நெருக்கமானவங்களுடைய செயல்கள் உங்களை மனசளவிலையும் முற்றிலுமா முடக்கி இருந்திருக்கும் உங்களோட வாழ்க்கையில. அதாவது உங்களுடைய 8ஆம் வீடு, அதாவது அவமான ஸ்தானம் வலுப்பெறும்போது தான் நீங்கள் மதிப்பும் மரியாதையோடையும் வைத்திருந்த நெருங்கிய நபர்களாலேயும் பொது இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருந்திருப்பீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தரப்பு நியாயங்களை சொல்ல கூட உங்களுக்கு வாய்ப்பளிக்காமலேயும் உங்களை மட்டம் தட்டியே பேசியிருந்திருப்பாங்க அவங்க. பிறர் முன்னிலையில் உங்களை தாழ்த்தி பேசி உங்களோட தன்மானத்தில் கை வைத்த நெருக்கமானவங்களோட செயல் உங்களை மனசளவுலையும் முற்றிலுமாவே முடக்கியிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். தனிமையில் அழுத இரவுகள் உங்களுக்கு அதிகமான கவலைகளை கொடுத்திருந்திருக்கும். சந்திரன் மனோகாரகன் என்பதால கடகம் ராசினர் அவங்களுடைய உணர்ச்சிகளை தங்களுக்குள்ளேயே பூட்டி வைப்பாங்க. பகல் முழுவதும் பிறருக்கு உதவி கொண்டோ சிரித்த முகத்துடனும் வலம் வரும் நீங்க இரவு நேரத்துல தனிமையில உங்களது தலையணிய கண்ணீரால நனைத்திருந்திருப்பீங்க. கேட்க ஆளில்லாத உங்களது மணக்கு முரல்களும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ரகசிய வழிகளும் கண்ணீராகவே வழிந்தோண்டிருக்கும் உங்களுக்கு. விண்மீன்களையும் இருண்ட அறையையும் சாட்சியாக வைத்து உங்களது இயலாமையும் ஏமாற்றங்களையும் நினைத்து விம்மி விம்மி அழுத இரவுகள் உங்களது மன வலிமையின் உச்சகட்ட பரிசோதனையாகவே இருந்திருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க உணர்ச்சிகளை உங்களுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறவங்க. ஆனா பகல் முழுவதுமே நீங்க பிறருக்கு உதவி கொண்டும் சிரித்த முகத்துடனும் வளம் வந்திருந்திருப்பீங்க. ஆனா இரவு நேரத்துல நீங்க தனிமையில உங்களோட தனையனையை கண்ணீராலேயே நனைத்திருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம அது உங்களை கேட்கறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லாதது. உங்க மணக்கு முரல்களும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத முடியாத ரகசிய வழிகளுமே கண்ணீராகவே உங்களுக்கு வழிந்தோடிந்திருக்கும். அது மட்டுமல்லாம உங்களுடைய ஏற்றங்களையும் நினைத்து விம்மி விம்மி அழுத இரவுகள் உங்களோட மன வலிமையை உச்சகட்ட பரிசோதனையாவே கடந்து இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கஷ்டத்தை வெளியில காட்டாம சுமந்த வாழ்க்கை உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். கடகம் ராசியின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவமே இதுதான். வெளியில புன்னகை, உள்ளுக்குள் புயல். 6ஆம் வீடான ரோக ருண சத்ருஸ்தான போராட்டங்களை நீங்க வெளியில காட்டிக்கொள்வதே இல்லை. உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும், உடல்நல குறைவு இருந்தாலும், அல்லது மன உளைச்சல் இருந்தாலும் அதை வெளியில காட்டாம நான் நன்றாக இருக்கிறேன் என்று ஒரு போலி புன்னகையை முகத்தில் அணிந்து கொள்வீங்க. உங்களை நம்பியிருப்பவங்க சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக உங்களது சொந்த கஷ்டங்களை நெஞ்சுக்குள்ளே புதைத்து கொண்டு பிறருக்கு தோள் கொடுக்கும் உங்களோட இந்த வாழ்வு ஒரு தியாக பயணமாகவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த வழிகளை எல்லாம் தாங்கி கொண்டு இன்னும் நீங்க கம்பீரமா நிமிர்ந்து நிற்பதுதான் உங்களுடைய ராசியின் அசாத்தியமான மன வலிமையை காட்டுகின்றிருக்கும் உங்க வாழ்க்கையிலையும். அதாவது நீங்க வெளியில புன்னகையோடும் உள்ளுக்குள்ள புயல் என்ற இந்த தத்துவம் உங்க வாழ்க்கையில ஓடி இருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை இருந்தாலும், உடல்நல குறைவு இருந்தாலும், அல்லது மன உளைச்சல் இருந்தாலுமே அதை வெளியில காட்டாம நான் நன்றாக இருக்கிறேன் என்ற ஒரு போலி புன்னகையை முகத்தில் அணிஞ்சுக்கிட்டு கொள்வீங்க. அது மட்டுமல்லாம பிறருக்கு தோள் கொடுக்கும் உங்களது இந்த வாழ்வு ஒரு தியாகம் பயணமாகவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இவை அனைத்தும் கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. ஆரோக்கியம் மேம்பட போகின்றது இனி வரப்போகும் நாட்கள்ல. கடந்த காலங்கள்ல உங்களை வாட்டி வதைத்த நீண்ட கால நோய்கள், உடல் உபாதைகள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்தும் படிப்படியாக குணமடைய போகுது. முறையான மருத்துவமும் தகுந்த ஓய்வும் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க போகின்றது. உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் பிறக்கப் போகின்றது. உணவு பழக்க வழக்கங்களை மாற்றங்களை கொண்டு உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலியமா உங்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வீங்க. மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து
நிம்மதியான உறக்கமும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது உங்கள் வாழ்க்கையில். அதாவது உங்களை கடந்த காலத்தில் வாட்டி வதைத்த நீண்டகால நோய்களான உடல் உபாதைகளோ அல்லது மன உளைச்சல்கள் அனைத்துமே இப்போது படிப்படியாக குணமடைய போகுது. முறையான மருத்துவமும் தகுந்த ஓய்வுமே உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்க போகுது. உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் உங்களுக்கு பிறக்க போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல மருத்துவ செலவுகள் பெருமளவுல குறைந்து நிம்மதியான உறக்கமும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்ப கௌரவம் உங்க வாழ்க்கையில உயரதான் போகின்றது. சமுதாயத்துல உங்க குடும்பத்திற்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகிறது. உங்களுடைய நட்பண்புகளாலும் நேர்மையான செயல்பாடுகளாலும் உங்க குடும்பத்தின் பெயர் நாலாபுறமும் புகழடைய போகுது. ஊராரும் உறவினர்களும் உங்களை பாராட்டும்படியான நற்காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்க சாதனைகள் அல்லது உங்க தொழில் அபரிவிதமான வளர்ச்சி குடும்பத்தின் அந்தஸ்தை உயர்த்தப் போகின்றது. குலதெய்வ கோயில்கள்ல திருப்பணிகள் செய்யும் பாக்கியம் கிட்ட போகின்றது உங்களுக்கு. இதனால ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சமூகத்திலையும் ஒரு தனி மரியாதையும் உருவாக்க போகின்றது உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்துக்கும். அதாவது நீ வரப்போ நாட்கள் உங்க குடும்பத்துக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு இப்போது உயரப் போகின்றது. அது மட்டுமல்லாம ஊராரும் உறவினர்களும் உங்களை பாராட்டும்படியான நற்காரியங்களை செய்து முடிக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட அந்தஸ்தையும் உயர்த்த போறீங்க உங்க தொழிலின் அபரிதமான வளர்ச்சி மூலியமா. அது மட்டுமல்லாம உங்க குலதெய்வ கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யும் பாக்கியமும் உங்களுக்கு கிட்ட போகின்றது. இதனால ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சமூகத்துல ஒரு தனி மதிப்பையும் உருவாக்க போறீங்க. அதிர்ஷ்டம் தொடர்ந்து உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது. 9ஆம் வீடான பாகிஸ்தானம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருப்பதால அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போது நீங்க எதிர்பாராத நல்வாய்ப்புகளும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் பண வரவுகள் உங்களை தேடி வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொன்னான காலகட்டம் இப்போது அமையப் போகின்றது. லாட்ரி, ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளிலேயும் ஓரளவிற்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தடைகள் பல வந்தாலும் ஐசத்தின் துணையோடு அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. தெய்வ அனுகூலமும் பித்ருக்களுடைய ஆசையும் உங்களை எப்போதுமே பாதுகாக்கும் அரணாவே விளங்கப் போகின்றது. அதாவது உங்களுடைய 9ஆம் வீடான பாகிஸ்தானம் உங்களுக்கு முழுமையா சாதகமா இருப்பதால தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகின்றது. அது எதிர்பாராத நல்வாய்ப்புகளும் புதிய தொழில் ஒப்பந்தங்களும் மற்றும் பணவரவுகள் உங்களை தேடி வரப்போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல லாட்ரி, ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் போகின்றது. தெய்வ அனுகூலமும் பித்ருக்களுடைய ஆசையுமே உங்களை எப்போதும் பாதுகாக்கும் அரணாவும் உங்களுக்கு விளங்கப் போகிறது. தடைகள் பல வந்தாலும் ஆயுசத்தோட துணையோடு அவை அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகின்றது. இவை அனைத்தும் நீ வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாட்கள்ல கடந்த காலங்கள்ல உங்களை வாட்டி வதைத்த நீண்ட கால நோய்கள், உடல் உபாதைகள் மற்றும் மன உளைச்சல்கள் அனைத்தும் படிப்படியாக குணமடைய போகுது. முறையான மருத்துவமும் தகுந்த ஓய்வும் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்க போகின்றது. உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் பிறக்கப் போகின்றது. உணவு பழக்க வழக்கங்களை மாற்றங்களை கொண்டு உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலியமா உங்களை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வீங்க. மருத்துவ செலவுகள் பெருமளவில் குறைந்து நிம்மதியான உறக்கமும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது உங்க வாழ்க்கையில. அதாவது உங்களை கடந்த காலத்துல வாட்டி வதைத்த நீண்டகால நோய்களான உடல் உபாதைகளோ அல்லது மன உளைச்சல்கள் அனைத்துமே இப்போது படிப்படியாக குணமடைய போகுது. முறையான மருத்துவமும் தகுந்த ஓய்வுமே உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தை மீட்டுக் கொடுக்க போகுது. உடல்ல புதிய ஆற்றலும் சுறுசுறுப்பும் உங்களுக்கு பிறக்க போகின்றது. நீ வரப்போகும் நாட்கள்ல மருத்துவ செலவுகள் பெருமளவுல குறைந்து நிம்மதியான உறக்கமும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குடும்ப கௌரவம் உங்க வாழ்க்கையில உயரதான் போகின்றது. சமுதாயத்துல உங்க குடும்பத்திற்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரப்போகிறது. உங்களுடைய நட்பண்புகளாலும் நேர்மையான செயல்பாடுகளாலும் உங்க குடும்பத்தின் பெயர் நாலாபுறமும் புகழடைய போகுது. ஊராரும் உறவினர்களும் உங்களை பாராட்டும்படியான நற்காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்க பிள்ளைங்க உங்க சாதனைகள் அல்லது உங்க தொழில் அபரிவிதமான வளர்ச்சி குடும்பத்தின் அந்தஸ்தை உயர்த்தப் போகின்றது. குலதெய்வ கோயில்கள்ல திருப்பணிகள் செய்யும் பாக்கியம் கிட்ட போகின்றது உங்களுக்கு. இதனால ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சமூகத்திலையும் ஒரு தனி மரியாதையும் உருவாக்க போகின்றது உங்க வாழ்க்கையிலையும் உங்க குடும்பத்துக்கும். அதாவது நீ வரப்போ நாட்கள் உங்க குடும்பத்துக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு இப்போது உயரப் போகின்றது. அது மட்டுமல்லாம
ஊராரும் உறவினர்களும் உங்களை பாராட்டும்படியான நற்காரியங்களை செய்து முடிக்க போறீங்க. உங்க குடும்பத்தோட அந்தஸ்தையும் உயர்த்த போறீங்க. உங்க தொழிலின் அபரிதமான வளர்ச்சி மூலியமா. அது மட்டும் அல்லாம உங்க குலதெய்வ கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யும் பாக்கியமும் உங்களுக்கு கிட்ட போகின்றது. இதனால ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் சமூகத்துல ஒரு தனி மதிப்பையும் உருவாக்க போறீங்க. அதிர்ஷ்டம் தொடர்ந்து உங்களுக்கு கை கொடுக்க போகின்றது. 9ஆம் வீடான பாகிஸ்தானம் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக இருப்பதால அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போது. நீங்க எதிர்பாராத நல்வாய்ப்புகளும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் பண வரவுகள் உங்களை தேடி வரும். தொட்டதெல்லாம் பொன்னாகும். பொன்னான காலகட்டம் இப்போது அமையப் போகின்றது. லாட்ரி, ஷேர் மார்க்கெட் போன்ற துறைகளிலேயும் ஓரளவிற்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. தடைகள் பல வந்தாலும் அதிர்ஷ்டத்தின் துணையோடு அவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது. தெய்வ அனுகூலமும் பெற்றோர்களுடைய ஆசையும் உங்களை எப்போதுமே பாதுகாக்கும் அரணாவே விளங்கப் போகின்றது. அதாவது உங்களுடைய 9ஆம் வீடான பாகிஸ்தானம் உங்களுக்கு முழுமையா சாதகமா இருப்பதால தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்க போகின்றது. அது எதிர்பாராத நல்வாய்ப்புகளும்